ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். இன்னைக்கு வந்து கோல்ட் ப்ரைஸஸ் சடனாக வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே 5% ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் வந்து சடனாக ப்ரைஸஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கு? ஸ்ட்ராங்காக தானே இருந்துச்சு கோல்ட் ப்ரைஸஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்க எல்லாருக்கும் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கான அனலிசிஸ் என்னன்றதை வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2020லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ப்ரைஸஸ் வந்து கோவிட்க்கு அப்புறம் 2020 லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரைஸஸ் வந்து சைட்வேஸ் போச்சு. ஸோ இது எல்லாமே இது கன்சாலிடேஷன் தான். ஏன்னா இதோட ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சம்திங் லைக் அ ரெக்டாங்கிள் பேட்டர்ன். இங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து சைட்வேஸ் போகும். ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அண்ட் தென் ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணும். அதே தான் இங்கே வந்து ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2080 rupeesல வந்து ஸ்டார்ட் பண்ண ரேலி இன்னைக்கு வந்து 5598 வரைக்கும் இன்னைக்கு மார்னிங் ஓட ஹை வரைக்கும் போயாச்சு. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பேரபோலிக் மூவ். ப்ரைஸஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ட்ரெண்ட் கொடுத்துட்டு போகும். ஸோ யூஸ்வலாக வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்பாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், உள்ள ஒரு அசெட்டாக இருக்கும், அது வந்து அதுக்கான ஒரு பிஹேவியரை ஷோ பண்ணும். இது வந்து கோல்டுக்கான பிஹேவியர். இது வந்து ஒன்ஸ் ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி தான் ரேலி கொடுக்கும். ஸோ இதே வந்து நம்ம பேக்கில் போய் செக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 2008ல் வந்து யூஎஸில் பெரிய கிராஷ் வந்துச்சு. அந்த டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 722லேருந்து ப்ரைஸஸ் வந்து 1920 லெவல்ஸ் வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா இதுவும் ஒரு பேரபோலிக் மூவ்ல தான் போயிருக்கு. ஸ்ட்ராங்காக போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் அந்த ப்ரைஸஸ் என்ன பண்ணுது, 45% ட்ராப் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு செனாரியோ. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கம்மிங் டு 1980ஸ்லையும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு ரேலிஸ் கொடுத்துருக்கு. ஸோ ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த லோலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்து 729% வந்து இவ்வளோ பெரிய மூவ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு மூவ் கொடுத்துருக்கு ஸ்ட்ராங்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து இங்கேருந்து மறுபடியும் மெஷர் பண்ணா டாப்ல இருந்து 68% ட்ராப் பண்ணியிருக்கு. சப்போஸ் நீங்கள் 1 lakh நீங்கள் வந்து கோல்டு வாங்கியிருக்கீங்க, இந்த ரேலியை பார்த்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 68% ட்ராப் ஆயிருக்கும். ஸோ அதே இந்த பேட்டர்ன் மாதிரி தான் வந்து இப்போவும் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு சொல்லப்போனால். ஸோ அதுதான் வந்து கோல்டு ப்ரைஸஸ் ஃபால் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன். ஸோ ப்ரைஸஸ் மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்ல வந்து அங்கே வந்து சப்ளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அங்கே ப்ரைஸஸ் ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இட்ஸ் அ பேசிக் லா அண்ட் சப்ளை. மார்க்கெட்ஸில் இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். இது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ நடக்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ மார்னிங் நான் சொன்னப்போ ஏன் அது ரீசன் சொல்லிட்டு நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் அண்ட் 4 ஹவரில் போய் செக் பண்ணுவோம். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஒரு கேண்டில் வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும் லீவுன்றதுனால. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் கேண்டில் ஃப்ரம் திஸ் செஷன் ஜான் 20லேருந்து இந்த ஃப்ரைடேல ஜான் 16 மண்டே 19லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ கோல்டு வந்து நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அந்த சார்ட் 1980ஸ்ல 2008ல் வந்த ட்ரெண்ட் மாதிரி தான் இப்போவும் போயிருக்கு. லாஸ்ட் 10 bars பார்த்தீங்க 10-11 days பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து கோல்டு போயிட்டு இருக்கு. இந்த மந்த்ல மட்டும் 24 to 27% வந்து மேலே போயிருந்துச்சு. அதனால தான் நான் சொன்னேன் ப்ரைஸஸ் வந்து இங்கே கரெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங் ரேலி போகிறப்போ இங்கே வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஃபார்ம் பண்ணுறப்பெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. பட் இது ஒரு பாஸ் எடுத்துட்டு ஸ்லோவாக ஸ்மால் ஸ்மால் கேண்டில்ஸாக போயிருக்கு. பட் இந்த கேண்டில்ஸ் வந்து ரொம்ப பெருசாக 4%, 5%. நேற்று மட்டும் வந்து கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4.5% போச்சு. ஃபெட் இவெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு 3 hours வந்து ஒரு 3 to 4% மூவ் பண்ணுச்சு. அவ்வளோ வாலட்டைலாக இருந்துச்சு மார்க்கெட். ஸோ நான் பை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ரீசெண்டாக பை பண்ணுறீங்கன்னா 60 to 70% அங்கே வந்து உங்கள் ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணுறது பெட்டராக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் 4200 இந்த லெவல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸிட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு பிலோலாம் வந்துச்சுன்னா ட்ரெண்ட் வந்து அங்கிருந்து ஒரு பெரிய ஃபால் ஸ்டார்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் 4 ஹவர்ல நான் என்ன பார்த்தேன். ஸோ கம்மிங் டு 4 ஹவர் கோல்டு வந்து 15 மினிட்ல நான் இதை மார்க் பண்ணி வச்சிருந்தேன் மார்னிங். ஸோ இது நான் சொல்றேன். இங்க 15 மினிட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங்கான ஹை ஒன்று ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹை வரைக்கும் போச்சு. ப்ரைஸஸ் யூஸ்வலாக வந்து அப் ட்ரெண்ட்ல போகிறப்போ அப் மூவ், தென் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹை போகணும். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த புல் பேக் வந்து இதுவா இருந்துச்சுன்னா இந்த புல் பேக் வந்து நெக்ஸ்ட் இதை பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 5700 என்னுடைய டார்கெட் இருந்துச்சு. அங்க போயிருக்கணும். பட் ப்ரைஸஸ் ஃபர்ஸ்ட் வந்து 15 மினிட்ல ரியாக்ட் பண்ணுச்சு. அங்க வந்து நமக்கு இங்க 5 மினிட் டைம் ஃப்ரேம்லயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ல ஒரு ரியாக்ஷன் உங்களுக்கு கிளியரா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஃபுல்லா சைட்வேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மூவ் வந்திருக்கு. 15 மினிட்ல எனக்கு ஒரு ரிஜெக்ஷன் ப்ரைஸ் வந்து ஈக்குவல் லோஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு ஆர் லோயர் ஹை அந்த மாதிரியும் சொல்லலாம். அதுக்கப்புறம் நான் 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இங்க வச்சிருக்கேன். ஸோ 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு, ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அங்க நான் ஷுவரான ஒரு செல் சைட் ட்ரேட் வந்து எனக்கு வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு டோஜி. ஸோ இது வந்து ஒரு ரியாக்ஷன் தான். ப்ரைஸஸ் வந்து ட்ரை பண்ணி மேலே போயிருக்கு. சப்போஸ் வந்து ஸ்ட்ராங்கா போயிருந்தா அப்போ வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தா நமக்கு நெக்ஸ்ட் 5700 லெவல்ஸ்க்காக போயிருக்கும். பட் அப்படி நடக்கல. இங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ராப் 7க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. இப்போ ஆஸ் பர் துபாய் டைமிங் 7க்கு இங்க நெக்ஸ்ட் 4 ஹவர் க்ளோஸ் ஓப்பன் ஆச்சு. ஸோ 8:10 ஆல்மோஸ்ட் வந்து 1 ஹவர்ல வந்து இந்த ஃபால் வந்து இருக்கு. 302 350 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் பண்ணியிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா இது வந்து அவர்லி டைம் ஃப்ரேம்ல ஃபுல்லா வந்து சைட்வேஸ்ல இருந்துச்சு. இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் தான் ஸ்ட்ராங்கான ஒரு செல் சைட் ட்ரேட் வரும்ன்றதுக்காக நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்றதோ, ஒரு ஸ்டாக்கை பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோ, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பிளான் பண்ணணும், என்னுடைய ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோயர் டைம் ஃப்ரேம் இப்படி தான் மேட்ச் பண்ணேன். 4 ஹவர்ல இருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் இப்படி மேட்ச் பண்ணி 5 மினிட்ல எப்படி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ல நியூ ஹை ஃபார்ம் பண்ணல. இங்க வந்து ஒரு ஹை, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸஸ் மேலே போகவே இல்லை. ஸோ இது சிம்பிளி வந்து என்ன சொல்லுதுன்னா ப்ரைஸஸ் வந்து லோயர் ஹைஸ் லோயர் லோஸ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் அது இம்பார்ட்டன்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கோல்டு ஏன் ஃபால் பண்றதுன்றதுனால ரீசன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இங்க அவர்லி டைம் ஃப்ரேம்ல இன்னொரு விஷயம், ப்ரைஸஸ் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. சான்சஸ் ஆர் ஹையர். இங்க வந்து ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட் நோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அவுட் சைட் டே கேண்டில் ஒரு ஸ்ட்ராங் செல் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் இந்த லோவை பிரேக் பண்ணி இன்னைக்கான லோவை பிரேக் பண்ணி போச்சுன்னா அங்க இன்னும் செல் ஆஃப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 1 by 1 வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், இது டாப் ஃபார்ம் தானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ப்ரைஸஸ் இப்போ நான் கோல்டு பை பண்ணணும்னா கண்டிப்பா கூடாது. இங்க வந்து ப்ரைஸஸ் ரொம்பவும் அதிகமா இருக்கு. தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன்ல பை பண்ணணும்னா பை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்போதைக்கு அவாய்ட் பண்றது பெஸ்ட். கோல்டு இஸ் நாட் அ பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரைட் நோ. வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நெக்ஸ்ட் வரும். இது வந்து திஸ் இஸ் த தேர்ட் கோல்டு ப்ரைஸஸ் தேர்ட் டைம் இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் இன் 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல தான் இந்த மாதிரி போகும். ஸோ இப்போ அந்த ரேலி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து வேற ஸ்டாக்ஸோ இல்லை வேற ஏதாச்சும் வந்து நமக்கு ட்ரேட் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து மிஸ் பண்ணிட்டோமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம மணியை லூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? தேங்க்யூ.